வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா அல்லது அதிமுகவுடன் கூட்டணியா என்பதில் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் முடிவு எடுக்க முடியாமல் ஏராளமான குழப்பங்களை ஏற்படுத்தி வரார். கடந்த 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற்ற மாநாட்டில் யாருடன் கூட்டணி அமைப்போம் என்பதை அறிவிப்பேன் என 2 மாதங்களுக்கு முன்பே தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் தனது முடிவை அறிவிக்கலை. இந்த நிலையில் பிரேமலதாவின் கோரிக்கைகளை ஏற்பதில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்குமே உடன்பாடு ஏற்படாமல் இழுபறி நீடித்து வருது. தற்பொழுது புதிதாக தேமுதிக, பாமகவுடன் மோத தொடங்கியிருக்கு. இதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 2% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் தேமுதிக தற்பொழுது அரசியல் கட்சிகளிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக திறம்பட வளர்த்து வந்தாலும் பிரேமலதா விஜயகாந்தால் கூட்டணி குறித்து சரியான முடிவுகளை எடுக்க முடியல. அவரை பொறுத்தவரையில் பண பிரச்சனை தான் தலையாய பிரச்சனையா இருக்கு என்கிறார்கள். இதற்கு திமுக, அதிமுக தரப்புல ஒத்துக்கொண்டாலும் கூட அடுத்த கட்டமாக தொகுதிகளை அதிகமாக்கி தர வேண்டும்னு உத்தரவு போடுகிறார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தொகுதியை எனக்கு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார். இப்படி அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைப்பதால் கூட்டணி சம்பந்தமான முடிவை எடுக்க முடியல. கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்த முடிவு எடுத்து விட்டோம் என்று அவர் அறிவித்தாலும் உண்மையில் இன்னமும் அவர் முடிவு எதுவும் எடுக்கவில்லை. முன்னதாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தபோது திமுகவை விட்டு காங்கிரஸ் கட்சி விலகினால் 15 தொகுதிகள் தரப்படும் என்றும், இது தவிர ரிஷிவந்தியம் தொகுதியும் ஒதுக்க தரப்படும் என்றும், மேலும் தேர்தல் செலவுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்திடம் பேசி வந்தார். நிலைமை இப்படி இருக்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜக டெல்லி மேலிடம் தேமுதிகவை எப்படியாவது வலைக்குள் இழுத்து விட வேண்டும்னு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் தேர்தல் செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம், அதனை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கொள்ளும்னு உறுதிமொழி தரப்பட்டிருக்கு. இதற்கு சம்மதம் தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த கட்டமாக ஒரு கண்டிஷன் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது, அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கி தருகிறீர்களோ அதிலிருந்து ஒரு தொகுதியாவது எங்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும்னு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே அன்புமணி தரப்பில் 15 தொகுதி முதல் 18 தொகுதிகள் வரை ஒதுக்கலாம்னு திட்டமிட்டு இருக்கு. தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்துக்கு 9 தொகுதிகள் தரலாம்னு அதிமுக முடிவு செய்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு பகுதி கூடுதலாக வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்திருப்பது உடன்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லைன்னு அதிமுக முடிவெடுத்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகப்படியான தொகுதிகள் கேட்கும் பொழுது அன்புமணி தரப்பினர் தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவருக்குமே 40 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் பொழுது மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வேறு 50 தொகுதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே தொகுதி பங்கீட்டை சரியாக செய்ய முடியாது என்பது அதிமுகவின் கணக்காக இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணிக்கு உடன்பாடு தெரிவிக்காத நிலையில் இன்னமும் இழுபறியில் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் இதற்கு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் பட பிரச்சனை இருப்பதால் அவரால் பேச்சுவார்த்தை நடத்த முடியல. எனவே ஜனநாயகன் பட பிரச்சனை முடிவடைந்ததும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேசுவார். இதன் மூலம் தனக்கு சாதகமாக எந்த கட்சி வருகிறதோ அதனுடன் கூட்டணி அறிவிக்கலாம்னு திட்டத்தில் இருக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.